இப்ப விஜய் சொல்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, எங்களுக்கும் டிஎம்கேக்கு இடையில் தான் போட்டி. அத வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாரி நீங்க எங்காவது வட மாவட்டங்கள்ல பார்த்தீங்களா? நெறைய இடத்துல கேட்டேன். ஒரு மகளிர்கிட்ட போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, களத்துல இருக்கிறது அதிமுக மட்டும்தான். அந்த லேடி அந்த சொல்ற. லேடி. ஆ. அதனால தான் வந்து அவர் சொல்றாரு களத்துல இல்லன்னு. ம். களத்துல இருக்காங்க. எங்க வீட்ல இருக்கிற எந்த மகளிரும் வந்து எங்களுக்கு இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எந்த மகளிரும் சின்ன பொண்ணும் சரி, பெரியவங்களும் சரி யாருமே விஜய்க்கு போட்டு போட மாட்டாங்க. போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான். அதிமுக இல்லவே இல்ல, களத்திலே இல்ல. அவனை பத்தி அதிகம் பேசணும்னா அதுதான் முக்கியமா இருக்குதுன்றதுதான் இல்லன்றாங்க. அதுதான் அப்போ பொண்ணுங்க எல்லாம், உங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாம் வந்து விஜய் போட்டு போட மாட்டாங்களா? விஜய்க்கு சில ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க சில பேர் போடுவாங்க. 2வது இன்னொரு விஷயம், இன்னொருத்தர் சொல்றாரு கிட்ட, சார் ஒரு மைய புள்ளியில தான் மீட்டிங் போடுறாரு. கரூரோ, நாமக்கல்லோ, ஈரோடோ, அதை சுத்தி ஒரு 10 அசெம்பிளி தொகுதி இருக்கும். ஒவ்வொரு அசெம்பிளி தொகுதியும் 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் வாக்காளர்கள் இருப்பாங்க. விச் மீன்ஸ் 30 லட்சம் பேர் அங்க இருக்காங்க. அந்த 30 லட்சம் பேர்ல 2 லட்சம் பேர் பார்க்க வராங்க விஜய். பார்க்க வர 2 லட்சம் பேர் 10% கூட கிடையாது. ம். அந்த 2 லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? ம். நாளைக்கு விழுப்புரத்துக்கு விஜய் வரானா நானும் போய் பார்ப்பேன். ஆனா நான் அவருக்கு போட மாட்டேன். ஓ, ஓகே. இதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஆ, ஆ. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறது ஐ திங்க் மீடியாவுக்கும் நல்லா இருக்கு, ஈகோ சிஸ்டம்க்கும் நல்லா இருக்கு. அதிமுக காணாம போயிடும் ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா கிராமப்புறங்கள்ல தாவேகா இல்லை. அது செஞ்சில இருந்து உள்ள வந்தோம்னா சிங்கவரம், மேலச்சேரி, தாதிகுளம், தாதங்குப்பம், இந்த ஏம்பலம், இயக்கணும் இது வரைக்கும் சொல்றேன். இதுல வந்து ஏகோணத்துல ஒரு 10% இருக்கிறானுங்க விஜய்க்கு. இந்த ஊர்ல ஒருத்தங்க கூட கிடையாது, அடுத்த ஊர்லயும் ஒருத்தங்க கூட கிடையாது. மேல்சேரியில் ஒரு 5% இருக்கிறானுங்க. 5 பசங்க அவங்க வீட்டுல 2 பேர் கூட 10 ஓட்டு தான் ஆகும். ஓகே. இங்க வந்து ஏடிஎம்கே, அப்புறம் பாட்டாளி, திமுக 3வது இடம் தான் அங்கெல்லாம். ஓகே.